ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை குறித்து விளக்கம் அளிப்பதற்காக இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு மேற்கொண்ட மலேசிய வருகையை சீர்குலைக்க பாகிஸ்தான் முயன்றதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்லாமிய ஒற்றுமையை மனதில் வைத்து அந்த இந்திய பேராளர்கள் குழுவின் நிகழ்ச்சிகளை ரத்து செய்யுமாறு இஸ்லாமாபாத் வலியுறுத்தியதாகவும், ஆனால் மலேசியா அதனை நிராகரித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. நெருங்கிய வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்தியாவின் பிரபல NDTV தொலைக்காட்சி இச்செய்தியை வெளியிட்டுள்ளது. கோலாலம்பூரில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தின் மூலமாக அம்முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அது நிறைவேறவில்லை. மலேசியா வந்த இந்திய பேராளர்கள் குழுவின் அனைத்து நிகழ்ச்சிகளும் திட்டமிட்டபடி நடந்ததோடு நல்ல ஆதரவும் கிடைத்ததாக NDTV கூறியது. இச்சம்பவம் மலேசியாவுடனான அரசதந்திர உறவில் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. சஞ்சய் குமார்ஜா தலைமையில் அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு அண்மையில் மலேசியா வந்து அரசாங்க அதிகாரிகளையும் சமூக பிரதிநிதிகளையும் சந்தித்து ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கம் அளித்தது. மலேசியா தவிர்த்து சிங்கப்பூர், இந்தோனேசியா, தென்கொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கும் அக்குழு பயணமானது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.